வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வரலாற்று நாயகனை பத்தி பார்க்க போறோம். உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாவீரன், தன்னோட வாழ்நாள்ல தோல்வியே காணாத ஒரு மகா தளபதி, மாசிடோனியன் 3ஆம் அலெக்சாண்டர். அதாவது நாம எல்லாரும் வியந்து பார்க்கிற மகா அலெக்சாண்டர். அவரோட இந்த பிரம்மாண்டமான எழுச்சி எப்படி நடந்துச்சு, அவர் எப்படி இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னு இன்னைக்கு இந்த விளக்க பதிவுல நாம விரிவாக அலச போறோம். தயாரா? 20. உங்களோட 20 வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா கிமு 336ல தன்னோட 20வது வயசுலயே அலெக்சாண்டர் மாசிடோனியாவோட அரியணையில ஏறாரு. தன்னோட அப்பா 2ஆம் பிலிப்புக்கு பிறகு இவ்ளோ சின்ன வயசுல ஒரு மாபெரும் நாட்டை ஆள போற பொறுப்பை அவர் கையில எடுத்தது உண்மையிலேயே சாதாரண விஷயமே இல்ல. அடுத்து 30. அரியணை ஏறி வெறும் 10 வருஷம்தான் ஆச்சு. அதுக்குள்ள அவர் அடைஞ்ச வெற்றியோட வேகத்தை பார்த்தா நமக்கே மூச்சு வாங்கும். தான் கலந்துகிட்ட எந்த போர்லுமே தோல்வியடையாத இந்த மாவீரன் தன்னோட 30 வயசுக்குள்ள கிரீஸ்ல ஆரம்பிச்ச வடமேற்கு இந்தியா வரைக்கும் பறந்து விருந்த வரலாற்றோட மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்ன முழுசா உருவாக்கி முடிச்சிட்டாரு. 32. ஆமாங்க, இத்தனை பெரிய வெற்றிகளை பார்த்த அந்த மாபெரும் பயணம் ரொம்பவே சீக்கிரமா திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கிமு 323ல பாபிலோன் நகரத்துல அலெக்சாண்டர் இறக்கும்போது அவருக்கு வயசு வெறும் 32 தான். உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு மாபெரும் சகாப்தம் இவ்வளவு சின்ன வயசுல ரொம்பவே சோகமா முடிவடைஞ்சது உலக வரலாற்றையே அதிர வச்சதுன்னு தான் சொல்லணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் கல்வி, மாசிடோனியா அரியணை ஏறுதல், ஆசியா மற்றும் எகிப்து படையெடுப்புகள், பாரசீக பேரரசுக்கு எதிரான மாபெரும் வெற்றி, கடைசியா அலெக்சாண்டரின் மரணம் மற்றும் அவர் விட்டு சென்ற மரபு, இதையெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் கல்விய பத்தி பார்க்கலாம். ஆர்கித் வம்சத்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் கிமு 356ல மாசிடோன்ல இருக்கிற பெல்லாவில மன்னர் 2ஆம் பிலிப்புக்கும் எபிரஸின் ஒலிம்பியாஸுக்கும் மகனா பிறக்கிறாரு. அவரோட ஆளுமை எப்படி உருவாச்சு தெரியுமா? ஒரு பக்கம் போர்க்கலையில மிகச்சிறந்த மன்னரான அவரோட அப்பா 2ஆம் பிலிப், இன்னொரு பக்கம் அவருக்கு 16 வயசு வரைக்கும் கல்வி கத்துக் கொடுத்த மாபெரும் தத்துவஞானியான அரிஸ்டாட்டில். அதிரடியான ஒரு மிலிட்ரி பவரும் உலகமே வியக்கும் அறிவுத்திறனும் ஒன்னா சேர்ந்ததுதான் நம்ம அலெக்சாண்டர். சரி, கிமு 336ல அவர் மாசிடோனியா அரியணையில ஏறிய அந்த முக்கியமான திருப்புமுனைய பத்தி இப்போ பாப்போம். அரியணை ஏறின உடனே அவர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல, தன்னோட அதிகாரத்தை ரொம்ப அதிரடியா நிலைநிறுத்த ஆரம்பிச்சார். பால்கன் பகுதியில இருந்த கிளர்ச்சிகளை ஒடுக்கி துரேஸ் மற்றும் இல்லிரியா மேல தன்னோட கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தீப்ஸ் நகரத்து மேல படையெடுத்து அதை முழுசா அழிச்சார். இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு பிறகு குறுந்த கூட்டமைப்போடு தலைமை பொறுப்பை ஏற்று ஒட்டுமொத்த கிரேக்கர்களையும் தன்னோட முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்துட்டார். அடுத்ததா அவரோட மிக முக்கியமான ஆசியா மற்றும் எகிப்து படையெடுப்புகளுக்கு வருவோம். கிரேக்கர்கள் மேல தனக்கு இருந்த முழு அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு கிமு 334ல ஆசியா மற்றும் எகிப்து மேல ஒரு பிரம்மாண்டமான படையெடுப்பை தொடங்கினார். அதுக்கப்புறம் அவர் போரிட்டது 1-2 வருஷம் இல்லைங்க, தொடர்ந்து 10 வருஷங்கள். கிரீஸ்ல ஆரம்பிச்சு வடமேற்கு இந்தியா வரைக்கும் நடந்த இந்த மாபெரும் பயணத்துல அவர் ஒரு போர்ல கூட தோத்து போகவே இல்லை. வரலாற்றின் மிகச்சிறந்த தளபதியாக அவர் இன்னைக்கும் கொண்டாடப்பட இதுதான் முக்கிய காரணம். இப்போ அகாமெனட் என்ற பாரசீக பேரரசுக்கு எதிரான அவரோட வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பத்தி பார்க்கலாம். அவரோட வெற்றிகளின் வேகத்தை கொஞ்சம் பாருங்களேன். கிமு 334ல தொடங்கின அந்த மாபெரும் படையெடுப்பு மூலமா ஆசியா மைனரை முதல்ல கைப்பற்றினார். அதுக்கப்புறம் இஸ்ஸஸ், அப்புறம் கௌகமேலா, இங்க நடந்த மிக முக்கியமான அதிரடியான போர்கள் மூலமா அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச அகாமெனட் பேரரசோட ஆணிவேரையே ஆட்டம் காண வச்சுட்டார். தொடர்ந்து விழுந்த அடிகளால பாரசீக பேரரசு நிலை குழிஞ்சு போச்சு. இந்த பாரசீக படையெடுப்போட உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? பாரசீக மன்னரான 3ஆம் டேரியஸை வீழ்த்துனதுதான். டேரியஸை தோற்கடிச்சதன் மூலமா ஒட்டுமொத்த பாரசீகத்தின் மீதான முழுமையான ஆதிக்கத்தையும் அலெக்சாண்டர் தன்னோட வசமாக்கினார். இது உலக போரியல் வரலாற்றுல ஒரு மாபெரும் திருப்புமுனை. இறுதியா அவரோட மரணம் மற்றும் அவர் உலகத்துக்கு விட்டு சென்ற மரபை பத்தி பார்ப்போம். கிமு 323 ஜூன் 10 அல்லது 11ஆம் தேதியில அவர் இறக்கும்போது அவர் கையில் இருந்த பதவிகளை பார்த்தாலே நமக்கு தலை சுத்தும். தன்னோட அப்பா 2ஆம் பிலிப்புக்கு பிறகு மாசிடோனியன் மன்னராகவும் 3ஆம் டேரியஸை வீழ்த்தி எகிப்தின் பார்வோனாகவும் அது மட்டும் இல்லாம பாரசீக மன்னராகவும் இருந்தார். அதாவது 3 வெவ்வேறு கலாச்சாரங்களோட உயரிய பதவிகளை எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு தனி மனிதரா ஆண்டிருக்கார். அவருக்கு பிறகுதான் 3ஆம் பிலிப் இந்த அதிகாரங்களுக்கு வாரிசானார். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை சுருக்கமா சொல்லணும்னா வரலாற்று பதிவுகளின்படி ராக்ஸானா
ஸ்டேட்டிரா மற்றும் பாரிசாடஸ் அப்படின்னு அவருக்கு 3 மனைவிகள் இருந்திருக்காங்க. அதே போல 4ஆம் அலெக்சாண்டர் மற்றும் ஹெரக்லிஸ் உட்பட அவருக்கு 3 குழந்தைகளும் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வெறும் 10 வருஷத்துல தோல்வியே இல்லாத ஒரு தளபதியாக இவ்ளோ பிரம்மாண்ட சாதனைகளை செய்த அவர் ஒருவேளை தன்னோட 32 வயசுல மரணம் அடையாம இருந்திருந்தா இந்த உலக வரலாறு இன்னும் எந்த அளவுக்கு போறோம். ஒரு தனி மனிதனோட திடீர் மரணம் அவரோட பேரரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம எப்படி உலகளாவிய ஒரு மாபெரும் கலாச்சார புரட்சிக்கு வித்திட்டது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நாம ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். சரி, நாம இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். அலெக்சாண்டரோட மாபெரும் இறுதிப்போர் பயணங்கள், அதன் பிறகு அவரது பேரரசு எப்படி பிரிந்தது, ஹெலனிஸ்டிக் கலாச்சாரம், அப்புறம் அவர் விட்டு சென்ற அழியாத புராணக்கால சுவடுகள், இந்த வரிசையில தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். முதல்ல அவரோட அதிகாரத்தின் உச்சகட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது மாபெரும் வெற்றிகளும் அந்த சோகமான மரணமும். பாரசீகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர் அகாமெனிட் பேரரசை முழுமையா கைப்பற்றின அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்திலிருந்து நாம இதை தொடங்கலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த தரவுகள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானவை. உலகின் எல்லைகளையும் பெரும் வெளிக்கடலையும் எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான உந்துதல்ல தான் அவர் செயல்பட்டார். அதோட விளைவு ஏட்ரியாடி கடலுக்கும் சிந்து நதிக்கும் இடையில ஒரு மாபெரும் நிலப்பரப்பை உள்ளடக்கிய ஈடு இணையற்ற ஒரு மாசிடோனிய பேரரசை அவர் உருவாக்கினார். உண்மையிலே அவரோட நிலப்பரப்பு அவ்வளவு பிரம்மாண்டமானதுங்க. அவரோட பயணத்தோட முக்கிய மைல் கற்களை இந்த டைம்லைன்ல பார்க்கலாம். கிமு 326ல இன்றைய பஞ்சாப் பகுதியில பண்டைய இந்திய மன்னரான போரஸ ஹைடாஸ்பஸ் போர்ல தோற்கடித்த அந்த முக்கியமான வெற்றியில இது தொடங்குது. ஆனா அங்கேயே எல்லாம் நிக்கல. பியாஸ் நதிக்கரையில படையினரோட கலகத்தால அவர் கட்டாயமா பின்வாங்க நேரிட்டது. கடைசியா கிரேக்கத்துக்கு திரும்ப வழியில மெசபடேமியாவில் உள்ள பாபிலோன் நகர்ல கிமு 323ல அவரோட பயணம் திடீர் மரணத்தோட முடிவுக்கு வருது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பாபிலோன் நகரத்தை தான் தன்னோட பேரரசின் தலைநகராக்க அவர் திட்டமிட்டு இருந்தாரு. ஆனா கிமு 323ல அவங்க நடந்த அந்த எதிர்பாராத மரணம் அவர் திட்டமிட்டிருந்த அரேபியா மீதான படையெடுப்புக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு அவரோட மாபெரும் இராணுவ விரிவாக்கத்தை முற்றிலுமா தடுத்து நிறுத்திடுச்சு. அடுத்ததா மாசிடோனிய பேரரசு எப்படி சிதைவடைந்தது அப்படின்னு பார்ப்போம். அந்த மாவீரன் இறந்தாலும் அதோட உண்மையான விளைவுகள் அப்போதான் தொடங்க ஆரம்பிச்சது. பேரரசு முழுக்கவும் ஒரு மிகப்பெரிய அதிகார வெற்றிடம் உருவாகி தொடர்ச்சியான உள்நாட்டு போர்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட மரணத்துக்கு பிறகு அந்த பேரரசு முழுமையா தப்பி பிழைக்கல. அது டயடோஜி அப்படின்னு அழைக்கப்படுற அவரோட வாரிசுகளோட கைகள்ல சிக்கிச்சு. அவங்களுக்குள்ள நடந்த தொடர் போர்களால அந்த மாபெரும் பேரரசு பல சிறு குழுக்களா முற்றிலும் சிதைஞ்சு போயிடுச்சு. சரி, இங்க தான் நாம ஒரு பெரிய திருப்பு முனையை சந்திக்க போறோம். அதான் ஹெலனிஸ்டிக் காலம் மற்றும் கலாச்சாரம். அலெக்சாண்டரோட நிலப்பரப்பு சிதைந்தாலும் அதை விட பல மடங்கு வலிமையான புதியது ஒரு கலாச்சார பேரரசு எப்படி பிறந்ததுன்னு இப்ப பார்ப்போம். அலெக்சாண்டரோட மரணம் தான் ஹெலனிஸ்டிக் காலம் அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தத்தோட மரபு சார்ந்த தொடக்கமா அமையுது. தன் வெற்றிகள் மூலமா கலாச்சார பரவல் மற்றும் கலப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பெரிய மரபா அவர் உருவாக்கினார். குறிப்பா கிழக்கே இந்திய துணைக்கண்டம் வரைக்கும் கிரேக்க குடியேற்றங்களும் கிரேக்க கலாச்சாரமும் பரவிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அவர் விட்டு சென்ற இந்த கலாச்சார கலப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு பாருங்களேன். முற்றிலும் வேறுபட்ட மத உலகங்களை இது எப்படி இணைச்சிருக்கு. கிரேக்க மற்றும் பௌத்த மரபுகளை இணைத்த கிரேக்க பௌத்தம், அப்புறம் கிரேக்க கலாச்சாரத்தை யூத மதத்தோட இணைத்த ஹெலனிஸ்டிக் யூத மதம். இந்த ரெண்டுமே முன்னெப்போதும் இல்லாத ஒரு மாபெரும் கலாச்சார இணைப்போட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். இது மட்டும் இல்ல, அவர் 20க்கும் மேற்பட்ட நகரங்களை நிறுவியிருக்கார். அதுல புதிதாக இணைக்கப்பட்ட இந்த உலகத்தோட மிக முக்கிய மையமா எகிப்தில இருக்கிற அலெக்சாண்ட்ரியா நகரம் இன்னைக்கும் தனித்து நிக்குது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இந்த வலிமையான கலாச்சார அடித்தளம் காலப்போக்கில் அப்படியே மங்கி போயிடல. ஹெலனிஸ்டிக் நாகரிகம் பண்டைய உலகத்துல ஒரு பெரும் சக்தியா உருவெடுத்துச்சு. அது ரோமானிய பேரரசு மூலமா வளர்ந்து இன்னைக்கு நாம பார்க்குற நவீன மேற்கத்திய கலாச்சாரமாவே பரிணாமிச்சிருக்கு. வரலாறு நமக்கு கத்துக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடமே இதுதான். இன்னும் சொல்ல போனா ஒரு ஆச்சரியமான உண்மையை நான் சொல்றேன் கேளுங்க. கிபி 1453ல பைசாந்திய பேரரசு வீழ்ச்சி அடைகிற வரைக்கும் அந்த பரந்த பிராந்தியத்தோட பொது மொழியாகவும் பிரதான மொழியாகவும் கிரேக்க மொழிதான் நிலைத்திருந்தது. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய தாக்கம். இறுதியா அழியாத புகழும் புராண கதைகளும். ஒரு சாதாரண மனிதனா இருந்த அரசன் எப்படி ஒரு கடவுளுக்கு நிகரான புராண நாயகனா மாறினாங்கிறத பத்தி இப்ப நாம சுருக்கமா பார்க்கலாம். கிரேக்கர்களுக்கு மட்டும் இல்ல, கிரேக்கர் அல்லாத பல கலாச்சாரங்கள்லயும் அவர் அகில்லஸை போன்ற ஒரு புகழ்பெற்ற நாயகனா போற்றப்பட்டார். வரலாற்று மற்றும் புராண மரபுகள்ல பண்டைய மாபெரும் வீரர்களோட ஒப்பிடப்படுற அளவுக்கு ஒரு மிக முக்கிய ஆளுமையா அவர் உயர்ந்தார்.
அவரோட மரபு எவ்வளவு பன்முகத்தன்மை கொண்டதுன்னு பாருங்களேன். அவரோட போர்க்கள வெற்றிகள் தான் பிற்கால இராணுவ தலைவர்கள் பலரும் தங்களை மதிப்பிட்டுக்கிற ஒரு அளவுகோலாவே மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் உலகெங்கிலும் உள்ள நவீன இராணுவ கல்விக்கூடங்கள்ல அவரோட தந்திரங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஆய்வு பொருளா இருக்கு. அதே நேரத்துல 3ஆம் நூற்றாண்டுல தொகுக்கப்பட்ட அலெக்சாண்டர் ரொமான்ஸ் அப்படிங்கிற அவரோட கற்பனை கதைகள் நவீன காலத்துக்கு முந்தைய காலத்துல 100க்கும் மேற்பட்ட பதிப்புகள் மற்றும் மொழிபெயர்ப்புகளை கண்டு கிட்டத்தட்ட ஐரோப்பா முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வரலாற்று அலசலை நிறைவு செய்யற விதமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த தரவுகள் எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கு. ஒரு மாவீரனோட உண்மையான பெருமை அப்படிங்கிறது அவன் கைப்பற்றிய அந்த நிலப்பரப்புல இருக்கா, அல்லது அவன் விட்டு சென்ற என்றென்றும் நிலைத்திருக்கும் கலாச்சாரத்துல இருக்கா? அலெக்சாண்டரோட அழியாத மரபை உண்மையிலேயே வரையறுப்பது எது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அலெக்சாண்டரோட கதை வெறும் கிரேக்க வரலாற்றுக்குள்ள மட்டும் சுருங்கில, அது உலகளாவே ஒரு மாபெரும் இதிகாசமா மாறுச்சு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வழக்கத்துல இருந்த பல வட்டார மொழிகளையும், குறிப்பா இஸ்லாமிய உலகத்துல இருந்த ஒவ்வொரு மொழியிலையும் அலெக்சாண்டரோட கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. இது மூலமா அவர் உலக அளவுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கார் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட வரலாற்று தகவல் உண்மையிலேயே என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு. அது என்ன தெரியுமா? பைபிளுக்கு பிறகு ஐரோப்பிய இலக்கியத்துல மிகவும் பிரபலமான வடிவமா இருந்தது அலெக்சாண்டரோட கதை தானா? கற்பனை பண்ணி பாருங்க. உண்மைகளை ஆராயறதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியா அவர் எந்த அளவுக்கு புகழ் பெற்றிருந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்படி ஒரு உச்சத்தத்தோட வெறும் போர் வெற்றிகள் மட்டுமே காரணமா, இல்ல வேற ஏதும் தந்திரங்கள் இதுக்கு பின்னாடி இருந்ததா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரம்மாண்டமான புராணங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வருவோம். அலெக்சாண்டரோட பிறப்பு பூமியில இருக்கிற ஒரு சாதாரண இடத்துல தான் நடந்துச்சு. அவர் மாசிடோனி ராச்சியத்தோட தலைநகரான பெல்லா அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். இது கிரீக்கத்துல இருக்கிற ஒரு தொல்பொருள் தலம். இது ஒரு அசைக்க முடியாத வரலாற்று உண்மை. அவருடைய சரியான பிறந்த தேதி இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருந்தாலும், பண்டைய கிரேக்க மாதமான ஹெக்கட்டோம்பாயோனின் 6ஆம் நாள்ல அவர் பிறந்தார் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. அதாவது தோராயமா கிமு 356ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதியோட இது ஒத்து போகுது. இந்த நாளை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த ஒரு நாள் தான் பின்னாடி வரலாற்றோட மிகப்பெரிய கட்டுக்கதைகளை உருவாக்குற ஒரு எந்திரமா எப்படி மாறுச்சுன்னு நீங்களே பாப்பீங்க. இப்போ இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட பெற்றோர்களோட பின்னணி தான். அலெக்சாண்டரோட அப்பா ஆர்ஜியாட் வம்சத்தை சேர்ந்த மாசிடோனியன் மன்னரான 2ஆம் பிலிப். அம்மா யாருன்னா எப்பிரஸ் மன்னரான 1ஆம் நியோப்டோலமஸின் மகள் ஒலிம்பியாஸ். மன்னர் பிலிப்பிற்கு 7 அல்லது 8 மனைவிகள் இருந்தாலும் ஒலிம்பியாஸ் மட்டும்தான் அவரோட முக்கிய மனைவியா கொஞ்ச காலம் இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அலெக்சாண்டரை பெற்றெடுத்ததுதான்னு சொல்லலாம். இங்க இருந்து தான் அந்த பழங்காலத்து விளம்பர உத்தி சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பண்டைய கிரேக்க வாழ்க்கை வரலாற்றாசிரியரான ப்ளூடார்க் இந்த அரச திருமணத்தை சுற்றி நடந்ததாக சொல்லப்படுற சில தீர்க்க தரிசன கனவுகளை பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது திருமணத்தன்று ராத்திரிக்கு முந்தைய நாள் ஒலிம்பியாஸ் தன்னுடைய கருப்பைய ஒரு இடி தாக்குற மாதிரியும் அதிலிருந்து நெருப்பு பரவுற மாதிரியும் கனவு காண்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு பிலிப் ஒரு கனவு காண்றாரு. அதுல அவர் தன் மனைவியோட கருப்பைய ஒரு சிங்க முத்திரையால பூட்டுற மாதிரி வருது. ஒரு மாவீரனோட பிறப்பை முன்கூட்டியே உலகத்துக்கு சொல்றதுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான உத்தியா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். இந்த கனவுகளுக்கு ப்ளூடார்க் 2 வித்தியாசமான விளக்கங்களை கொடுக்கிறாரு. முதல் வாதம் என்னன்னா, ஒலிம்பியாஸ் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமா இருந்திருக்கலாம், அதைத்தான் அந்த முத்திரையிடப்பட்ட கருப்பை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2வது வாதம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அலெக்சாண்டரோட உண்மையான தந்தை மன்னர் பிலிப் கிடையாது, கிரேக்க கடவுளான ஜிஎஸ் தான் அப்படிங்கிறது. அரச குடும்பத்தோட ரகசியங்களை மறைக்கவோ அல்லது அவரை நேரடியாகவே ஒரு கடவுளின் மகனா காட்டவோ இந்த விளக்கங்கள் எவ்வளவு தந்திரமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல தான் பழங்கால வர்ணனையாளர்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் வருது. மிகுந்த லட்சியம் கொண்ட ஒலிம்பியாஸ் தன் மகனை பத்தின இந்த தெய்வீக பிறப்பு கதையை திட்டமிட்டு பரப்புனாங்களா, இல்ல இது அப்பட்டமான தெய்வ நிந்தனை அப்படின்னு சொல்லி இந்த ஆலோசனையே அவங்க ஒதுக்கி தள்ளினாங்களா? இதுல எது ஒண்ணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த வதந்தி மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிவாகிருச்சு. இந்த கட்டுக்கதைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளருதுன்னு பாருங்களேன். அலெக்சாண்டர் பிறந்த அதே நாள்ல ரொம்பவே அதிசயமான பல விஷயங்கள் தற்செயலா நடந்ததா சொல்லப்படுது. பிலிப் சால்சிடிஸ் தீபகற்பத்துல இருக்கிற புடிடியா நகர முற்றுகையிட தயாராகிறார். அதே நாள்ல அவரோட தளபதி பார்மேனியன் மாபெரும் கூட்டுப்படைகளை தோற்கடிக்கிறார். ஒலிம்பிக் போட்டிகள்ல பிலிப்போட குதிரைகள் ஜெயிக்குது. இதுக்கெல்லாம் மேல எஃபெசஸ்ல இருந்த பிரம்மாண்டமான ஆர்டெமிஸ் கோயில் அன்னைக்குன்னு பார்த்து எரிந்து சாம்பலாகுது.
ஒரு குழந்தையோட பிறப்புக்கு இவ்வளவு வெற்றிகளும் அழிவுகளும் ஒரே நாள்ல நடந்ததா சொல்றது அந்த புராணத்தோட அளவை எந்த அளவுக்கு பெரிதாக்குதுன்னு நீங்களே பாருங்க. இதுல நாம குறிப்பா கவனிக்க வேண்டியது அந்த ஆர்டெமிஸ் கோயிலோட அழிவை தான். அது சாதாரணமா தெருக்கோடியில இருக்கிற கோயில் இல்லைங்க, அப்போதைய உலகின் 7 அதிசயங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஒரு மாபெரும் ஆட்சியாளனோட பிறப்பை குறிக்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயமே அழிந்து போனதா சொல்றது வரலாற்றிலேயே மிக சிறந்த மற்றும் ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு பிரச்சார உத்தின்னு தான் சொல்லணும். இதை விட ஒரு அபத்தமான ஆனா சிரிப்பு வரவழைக்கிற ஒரு விளக்கத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மக்னீசியாவின் ஹெக்கேசியாஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆர்டெமிஸ் கடவுள் அலெக்சாண்டரோட பிறப்பை பார்க்கறதுக்காக வெளியில போயிருந்ததால தான் அவங்களுடைய சொந்த கோயிலே எரிந்து போனது அப்படிங்கிறார். ஒரு பெண் கடவுள் ஒரு குழந்தையோட பிறப்பை பார்க்கறதுக்காக தன் சொந்த கோயிலையே எரிய விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சலும் ஈகோவும் இருந்திருக்கணும். இப்போ நாம வெறும் கதைகளை தாண்டி ஒரு வரலாற்று ஆய்வாளரா யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த ஒட்டுமொத்த மனித பிரச்சாரத்தையும் திட்டமிட்டு அரங்கேற்றினது யாரு? தன் மகனை எப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசனா ஆக்கணும்னு துடிச்ச தாயார் ஒலிம்பியாஸா, அல்லது தன்னுடைய வெற்றிகளை உலகத்துக்கு நியாயப்படுத்த நினைச்ச அலெக்சாண்ட்ரா? இந்த கேள்விக்கான விடைதான் பழங்கால அரசியலோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டுது. நாம கேட்ட அந்த கேள்விக்கு வரலாற்று ஆதாரங்கள் ரொம்பவே வலுவான ஒரு பதில முன்வைக்குது. அலெக்சாண்டர் மன்னரா இருந்தப்போ தான் ஒரு மனிதர் அப்படின்னும் கருவிலேயே தான் இந்த உலகத்தை ஆள்றதுக்காக படைக்கப்பட்டவர் அப்படின்னு உலகிற்கு காட்டுறதுக்காக ஒருவேளை அவரே கூட இது போன்ற புராண கதைகளை தூண்டி விட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா மக்கள் ஒரு சாதாரண மனிதனை பின்பற்றுவதை விட தெய்வீக சக்தி கொண்ட ஒருவனை ரொம்ப ஈஸியா ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இறுதியா நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நாம படிக்கிற இந்த மாபெரும் வரலாற்றுல எவ்வளவு சதவீதம் வெறும் உண்மைகள், அப்புறம் எவ்வளவு சதவீதம் ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்ட பழங்கால பிரச்சாரங்கள்? அலெக்சாண்டர் ஒரு மாவீரன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவர் ஒரு கடவுளா அறியப்பட்டது வரலாற்றோட மிகச்சிறந்த ஒரு மக்கள் தொடர்பு உத்தியோட வெற்றி தான். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். அலெக்சாண்டரோட இளமை காலத்தை நம்ம ஒரு 4 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். 1 பயமறியாத சிறுவன், 2 அரிஸ்டாட்டிலின் வகுப்பு, 3 அந்த பாரசீக தொடர்பு, 4 சின்ன வயசுலயே அரச பொறுப்பை ஏத்துக்கிட்டது. வாங்க பார்க்கலாம். முதல் கட்டம், பயமறியாத சிறுவன். அந்த தைரியத்தோட அடித்தளம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். அலெக்சாண்டரோட குழந்தை பருவம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே வித்தியாசமானதுங்க. அவர் தன்னோட அம்மா மடியில மட்டும் வளரல, பின்னாடி அவரோட தளபதியா மாறின கிளைட்டஸ் தி ஃபிளாக்கோட சகோதரி லோனிகா அப்படிங்கிற ஒரு செவிலியர் தான் அவரை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லியோனிடாஸ், லிசிமாக்கஸ்னு ரொம்ப கண்டிப்பான ஆசான்கள் கிட்ட கடுமையான பயிற்சி. ஒரு உயர்குடி மாசிடோனிய இளைஞன் எப்படி வளர்க்கப்படணும்னு ஒரு வரைமுறையே இருந்துச்சு. ஒரு பக்கம் குதிரை ஏற்றம், சண்டை பயிற்சி, வேட்டைன்னு உடலை உருக்காக்குற பயிற்சிகள். ஆனா இன்னொரு பக்கம் புத்தகம் வாசிக்கிறது, யாழ் வாசிக்கிறதுன்னு கலை சார்ந்த ஈடுபாடுகள். உண்மையில சொல்ல போனா இந்த 2 முரண்பட்ட விஷயங்களோட கலவை தான் அவரை ஒரு முழுமையான ஆளுமையா மாத்துச்சு. இப்போ அலெக்சாண்டருக்கு வெறும் 10 வயசு தாங்க ஆகுது. ஒரு நாள் தெசலியிலிருந்து ஒரு வியாபாரி அலெக்சாண்டரோட அப்பாவான மன்னர் பிலிப் கிட்ட ஒரு குதிரையை கொண்டு வர்றாரு. அதோட விலை என்ன தெரியுமா? 13 தாலந்துகள். இது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொகை. ஆனா அந்த குதிரை ரொம்ப முரட்டுத்தனமா இருந்துச்சு, யாரையுமே தன் மேல ஏற அனுமதிக்கல. இதை பார்த்த பிலிப்புக்கு செம கோவம் வந்துருச்சு. இந்த குதிரையை விரட்டிடுங்கன்னு சொல்லிட்டார். ஆனா அங்கதாங்க ஒரு பெரிய திருப்புமுனை. 10 வயசு பையன் அலெக்சாண்டர் அந்த முரட்டு குதிரையை ரொம்ப கூர்ந்து கவனிச்சார். பெரிய பெரிய படை வீரர்களாலேயே அடக்க முடியாத அந்த குதிரை உண்மையிலேயே தன்னோட சொந்த நிழலை பார்த்து தான் பயந்து மிரளுது அப்படிங்கிற உளவியல் காரணத்தை அந்த சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான். உடனே அப்பா கிட்ட அனுமதி கேட்டு குதிரையை அப்படியே சூரியனுக்கு நேரா திருப்பி அதோட நிழல் அதோட கண்ணுக்கு தெரியாதபடி செஞ்சு அந்த முரட்டு மிருகத்தை அசால்ட்டா அடக்கி காட்டினான். 10 வயசு பையனோட இந்த அபாரமான தைரியத்தையும் அந்த அறிவு கூர்மையும் பார்த்த அப்பா பிலிப்புக்கு ஆனந்த கண்ணீர். பையனை அப்படியே கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு ரொம்ப உணர்ச்சி பொங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதாங்க, என் மகனே, உன் லட்சியங்களுக்கு ஏத்த ஒரு பெரிய ராஜ்யத்தை நீயே தேடிக்கோ. மாசிடோனியா உனக்கு ரொம்ப சின்னது. இந்த ஒரு ஒற்றை வாக்கியம்தான் அலெக்சாண்டரோட வாழ்நாள் முழுமைக்குமான மிகப்பெரிய உந்து சக்தியா மாறுச்சு. அந்த புகழ்பெற்ற குதிரைக்கு அலெக்சாண்டர் வச்ச பேர் தான் புசெஃபாலஸ். இதுக்கு காளை தலைன்னு அர்த்தம். இந்த புசெஃபாலஸ் குதிரை தாங்க மாசிடோனியால ஆரம்பிச்சு நம்ம இந்தியா வரைக்கும் அலெக்சாண்டரை சுமந்துகிட்டு வந்துச்சு. அதுக்கு 30 வயசானப்போ முதுமை காரணமா இறந்துருச்சு. அதோட நினைவா அலெக்சாண்டர் ஒரு புது நகரத்துக்கே புசெபாலான்னு பேர் வச்சார்னா பாத்துக்கோங்களேன் அந்த விலங்கு மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும்னு. சரி, இப்ப 2வது கட்டத்துக்கு போவோம். அரிஸ்டாட்டிலின் வகுப்பு. ஒரு மாவீரனோட மனசு எப்படி செதுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். ஒரு அரசனுக்கு உடல் வலிமை மட்டும் இருந்தா பட்டாது இல்லையா, மூளையும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அலெக்சாண்டருக்கு 13 வயசானப்போ உலகத்தோட தலைசிறந்த ஆசிரியரை தன் பையனுக்கு வைக்கணும்னு பிலிப் முடிவு பண்ணார்.
பல அறிஞர்களை தேடி கடைசியா அவர் தேர்ந்தெடுத்தது மாபெரும் தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில. ஆனா அவருக்கு கல்வி கட்டணமா கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? ஒரு காலத்துல பிலிப்பாலேயே இடிக்கப்பட்டு தரைமட்டமான அரிஸ்டாட்டிலின் சொந்த ஊரான ஸ்டகீராவை திரும்ப கட்டி எழுப்பணும், அங்க அடிமைகளாக்கப்பட்ட மக்களை எல்லாம் விடுதலை செய்யணும். இதுதான் அந்த ஒப்பந்தம். மீசால இருந்த நிம்ஃபன்களும் கோவில் ஒரு வகுப்பறையா மாறிச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல நாம யார் கூட பழகுறோமோ அதுதான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும், சரியா? மீசாங்கிற அந்த இடம் மாசிடோனிய பிரபுக்களோட பசங்க படிக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி செயல்பட்டுச்சு. அங்க டொலமி, ஹெபாஸ்டியன், காசாண்டர்னு நிறைய பசங்க அலெக்சாண்டர் கூட ஒன்னா படிச்சாங்க. இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க பின்னாடி அலெக்சாண்டரோட மிக நெருங்கிய நண்பர்களாகவும் அவரோட சாம்ராஜ்யத்தோட மாபெரும் தளபதிகளாகவும் உருவெடுத்தாங்க. இவங்கள அவங்க தோழர்கள்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கிளாஸ் ரூம்ல அரிஸ்டாட்டில் அப்படி என்னதான் சொல்லி கொடுத்தார்? அவர் வெறும் சண்டை போடுற டெக்னிக் மட்டும் சொல்லி தரல. மருத்துவம், தத்துவம், ஒழுக்க நெறிகள், மதம், தர்க்கம், கலைன்னு ஒரு ரொம்ப விரிவான முழுமையான கல்வியை கொடுத்தார். லாம்சாக்கோஸின் அனாக்சிமெனஸ்னும் இன்னொரு ஆசானும் அலெக்சாண்டரோட போர் பயணங்கள்ல கூடவே வந்து கைட் பண்ணார். இதெல்லாம் தான் அலெக்சாண்டரோட வியூர மூலையை தீட்டுச்சுன்னு சொல்லலாம். அரிஸ்டாட்டிலோட வழிகாட்டுதல்ல அலெக்சாண்டருக்கு கிரேக்க கவிஞர் ஹோமரோட படைப்புகள் மேல, குறிப்பா இலியட் காவியத்து மேல ஒரு பெரிய ஈர்ப்பே வந்துருச்சு. அரிஸ்டாட்டில் தான் கைப்பட விளக்க உரை எழுதின ஒரு இலியட் புக்கை அலெக்சாண்டருக்கு கொடுத்தார். அதை அலெக்சாண்டர் தன் வாழ்நாள் முழுக்க, ஏன் போர்க்களங்கள்ல கூட எப்பவும் தான் கூடவே வச்சிருந்தார். அது மட்டும் இல்ல, யூரிபிடிஸோட படைப்புகளை மனப்பாடமா அப்படியே ஒப்பிக்கிற அளவுக்கு இலக்கியத்திலையும் அவர் ரொம்ப சிறந்து விளங்கினார். அடுத்து 3வது கட்டம், பாரசீக தொடர்பு. இது உண்மையிலே எதிர்பாராம கிடைச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ். அலெக்சாண்டரோட வாழ்க்கையில நிறைய பேர் கவனிக்க தவறுன ஒரு முக்கியமான அரசியல் சீக்ரெட் ஒன்னு இருக்கு. அவர் எப்படி பாரசீகத்தை வென்றார், அதோட ரகசியம் அவர் சின்ன வயசுல ஒளிஞ்சிருக்கு. அதுதான் இந்த பாரசீக நாடு கடத்தப்பட்டவர்கள், அதாவது பெர்ஷியன் எக்ஸைல்ஸ். பாரசீக மன்னர் 3ஆம் அர்தசெரக்ஸை எதிர்த்ததால அங்கிருந்து தப்பிச்சு மாசிடோனியா அரசவையில வந்து அடைக்கலம் புகுந்த பாரசீக பிரபுக்கள் தான் இவங்க. மன்னர் பிலிப் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். இது உண்மையிலேயே மாசிடோனியாக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட். ஏன்னா பாரசீகத்தோட உள்நாட்டு அரசியலை தெரிஞ்சுக்க இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வா அமைஞ்சது. கிமு 352 இருந்து 342 வரைக்கும் 2ஆம் அர்தபாசோஸ், அவரோட பொண்ணு பார்சன், அப்புறம் அமினாபஸ், சிசினஸ்னு ரொம்ப முக்கியமான பார்சிக பிரபுக்கள் மாசிடோனியா அரசவையிலேயே தங்கியிருந்தாங்க. இந்த பார்சன் தாங்க பின்னாடி அலெக்சாண்டரோட காதலியா இருந்திருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு. சின்ன வயசு அலெக்சாண்டர் இவங்க கூட பழகுனதால பாரசீகத்தோட நிர்வாக பிரச்சனைகள், அவங்களோட பலம், பலவீனம்னு எல்லாத்தையும் நேர்ல போய் தாக்குறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ நம்ம கடைசி 4வது கட்டத்துக்கு வந்துட்டோம். 11 வயது அரசன். அவரோட முதல் பெரிய டெஸ்ட் என்னன்னு பாப்போம். ஒரு மாணவனா இருந்த அலெக்சாண்டர் எப்படி தன் கையில வாளேந்தி ஒரு முழு ஆட்சியாளரா மாறினாருன்னு கொஞ்சம் அந்த டைம் லைனை பாருங்க. இது ஒரு அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லணும். 10 வயசுல மொரட்டு குதிரையை அடக்குறார். 13 வயசுல அரிஸ்டாட்டில் கிட்ட உலகத்தரம் வாய்ந்த கல்வியை தொடங்குறார். கரெக்டா 16 வயசுல படிப்பு முடியுது. அந்த நேரத்துல அப்பா பிலிப் வடக்கே திரேஷியர்களுக்கு எதிராக போர் தொடுக்க போயிடுறாரு. உடனே மாசிடோனியாவோட அரச பிரதிநிதியா, அதாவது ரீஜெண்டா அலெக்சாண்டர் பொறுப்பேற்க வேண்டியதா போச்சு. ஒரு நாட்டு ஆள்ற பெரிய சுமை அந்த 16 வயசு பையன் தோள்ல விழுது. அப்பா இல்லாத நேரம் பார்த்து மேடி அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் மாசிடோனியாவுக்கு எதிரா கிளர்ச்சியில இறங்குறாங்க. இதுதான் அலெக்சாண்டருக்கு வந்த முதல் பெரிய சோதனை. ஆனா அவரு கொஞ்சம் கூட தயங்கல. சட்டுன்னு களத்துல இறங்கி அவங்கள தாக்கி அவங்களோட சொந்த நிலத்துல இருந்தே விரட்டி அடிச்சார். அந்த பகுதியை கைப்பற்றி புதுசா குடியேற்றங்களை உருவாக்கி அந்த சிட்டிக்கு தம் பேரையே வச்சிட்டார், அலெக்சாண்ட்ரோபோலிஸ். 16 வயசுல அவரோட முதல் ராணுவ ஆக்ஷன் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா அமைஞ்சது. நாட்கள் போக போக அவரோட ராணுவ தந்திரங்கள் வேற லெவலுக்கு போச்சு. பெரிந்தஸ் நகரத்துக்கு எதிரான ஒரு போர்ல அவர் தான் அப்பாவோட உயிரையே காப்பாத்தினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அப்பா திரேஸ் பகுதியில பிஸியா இருந்தப்போ தெற்கு பகுதியில ஒரு படையை திரட்ட வேண்டிய கட்டாயம் அலெக்சாண்டருக்கு வந்துச்சு. நம்ம படை திரட்டுறத மற்ற கிரேக்க நகரங்கள் தடுத்துருவாங்களோன்னு நினைச்சு அவர் இல்லிரியாவை தாக்க போற மாதிரி ஒரு பெரிய நாடகமே ஆடினார். இந்த சம தந்திரமான மூவால எதிரிகளை திசை திருப்பி நமக்கு தேவையான படையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா திரட்டினார். அவரோட வியூக திறமைக்கு இதை விட வேற என்னங்க சான்று வேணும்? இப்போ நாம இந்த விளக்க தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வியே கேட்டு விரும்புறேன். மாபெரும் சாதனைங்கிறது ஒருத்தனுக்கு பிறப்பிலேயே இருக்கிற திறமையால வருதா, இல்ல சரியான ஆசான்கள், சந்தர்ப்பங்கள், பொறுப்புகள் அமைஞ்ச ஒரு பர்ஃபெக்டான சூழ்நிலையால உருவாக்கப்படுதா? அலெக்சாண்டரோட இயல்பான தைரியம், அரிஸ்டாட்டில் மாதிரியான சிறந்த வழிகாட்டிகள், அப்புறம் 16 வயசுல அவர் தலையில விழுந்த பெரிய ராணுவ பொறுப்புகள், இது எல்லாமும் சேர்ந்துதான் அவர் அலெக்சாண்டர் தி கிரேட் ஆக்கியிருக்கு. அப்படிங்க மன்னர் 2ஆம் பிலிப்பிடமிருந்து அலெக்சாண்டருக்கு அந்த பிரம்மாண்டமான அதிகாரம் எப்படி கைமாறியது? இது வெறும் சாதாரண அரியணை மாற்றமா,
கிடையவே கிடையாது. ரத்தமும் சூழ்ச்சியும் துரோகமும் நிறைந்த ஒரு பயங்கரமான பயணம் இது. சரி, நேராக விஷயத்திற்கு வருவோம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுப்போம். தன் சொந்த அப்பாவாலேயே கிட்டத்தட்ட ஒதுக்கப்படவிருந்த ஒரு இளவரசன் எப்படி தெரிந்த உலகம் முழுவதையும் ஆளும் மாபெரும் மாமன்னரா மாறினார்? அலெக்சாண்டருக்கு இந்த பேரரசு ஒன்னும் தட்டுல வச்சு பரிமாறப்படலைங்க. அவர் ஒவ்வொரு அடியிலும் மரண குழிகள் நிறைந்த ஒரு அரசியல் போர்க்களத்தை கடந்துதான் உயிர் பிழைக்க வேண்டியிருந்தது. இந்த கதையோட ஆரம்பம் ரொம்ப சுவாரஸ்யமானது. கரோனியா போர். ஒரு சாதாரண இளவரசன் தன்னை எப்படி ஒரு மாவீரனா நிரூபிச்சா அப்படிங்கறத இப்ப பாப்போம். கிமு 338ல பிலிப்பும் அலெக்சாண்டரும் தெற்கு நோக்கி அணிவகுத்து எலேட்டியாவை கைப்பற்றினாங்க. அப்போ ஏதென்ஸும் தீப்ஸும் அவங்களுக்கு எதிரா கூட்டணி அமைச்சாங்க. கெரோனியா அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த போர் வியூகத்தை கொஞ்சம் கவனிங்க. பிலிப் வலதுபுறமும் அலெக்சாண்டர் இடதுபுறமும் படைகளை வழிநடத்தினாங்க. போர் உக்ரமா நடந்துட்டு இருந்தப்போ பிலிப் திடீர்னு ஒரு தந்திரம் செஞ்சார். தன்னோட படைகளை அப்படியே பின்வாங்கும்படி கட்டளையிட்டார். இத நிஜம்னு நம்பின அனுபவம் இல்லாத ஏதேனியன் வீரர்கள் அவங்களோட பாதுகாப்பு அரணை உடைச்சுக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்காகவே காத்திருந்த நம்ம அலெக்சாண்டர் தீபன் படைகளோட அரணை இடதுபுறத்திலிருந்து சுக்குநூறா உடைத்தெறிஞ்சார். எதிரிகளோட ஒருங்கிணைப்பு சிதைஞ்சதும் பிலிப் மீண்டும் தாக்கி அவங்கள தோற்கடிச்சார். தனித்து விடப்பட்ட தீபன்கள் நம்ம அலெக்சாண்டரால முற்றிலுமா விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து செஞ்ச இந்த தாக்குதல் கூட்டமைப்பு படைகளை எப்படி சின்னாபின்னமாக்கிச்சுன்னு பாருங்க. இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு என்னாச்சு? எந்த எதிர்ப்பும் இல்லாம பெலோபினீஸுக்குள்ள நுழைஞ்ச பிலிப் கொரிந்து நகரத்துல ஹெலனிக் கூட்டணி, அதாவது கொரிந்து லீக்க உருவாக்கினார். தன்னை அந்த அமைப்போட உச்ச தளபதியா அறிவிச்சுக்கிட்டார். சிதறி கிடந்த கிரீஸ் நகரங்களை ஒன்னு சேர்த்து மாபெரும் பாரசீக பேரரசை தாக்குறதுக்கான முழுமையான அடித்தளத்தை அவர் அமைச்சிட்டார். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போதான் அரச குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிளவு வருது. ஒரு கல்யாணம், ஒரு பெரிய கைகலப்பு, அப்புறம் நாட்டை விட்டே துரத்தப்படுதல். என்ன நடந்ததுன்னு பாப்போம். பிலிப் தனக்கு கீழே இருந்த தளபதி அட்டாலஸோட மருமகள் கிளியோபாட்ரா யூரிடைஸை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். இது அலெக்சாண்டரோட வாரிசு உரிமைக்கு மிகப்பெரிய ஆபத்தா மாறுச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை முழுமையான மாசிடோனியா வாரிசா இருப்பான் இல்லையா? திருமண விருந்துல குடிபோதையில இருந்த அட்டாலஸ் இந்த மாசிடோனியாவுக்கு ஒரு உண்மையான சட்டப்பூர்வமான வாரிசு பிறக்கணும்னு வெளிப்படையா கடவுள்கிட்ட வேண்டினார். இதை கேட்டதும் அலெக்சாண்டருக்கு வந்ததே கோபம். அப்போ நான் என்ன முறையற்ற மகனா அப்படின்னு கேட்டு ஒரு கோப்பையை தூக்கி அட்டாலஸ் மேல எரிஞ்சார். உடனே பிலிப் தம் மகனையே கத்தியால குத்த எழுந்தார். ஆனா நல்ல வேளையா குடிபோதையில கால் வழுக்கி தரையில விழுந்துட்டார். அப்போ அலெக்சாண்டர் சொன்ன அந்த பிரபலமான வார்த்தைகளை புளூட்டார்க் பதிவு செஞ்சிருக்கார். அதோ பார், ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு படையெடுக்க தயாராகிற ஒருத்தன் ஒரு இருக்கையிலிருந்து இன்னொரு இருக்கைக்கு கூட மாற முடியாம கீழே விழுந்து கிடக்கான். இது வெறும் சண்டை இல்லங்க, அரியணைக்கான பனிப்போர். இந்த சம்பவத்துக்கு பிறகு நிலைமை எவ்ளோ மோசமாச்சுன்னு இந்த காலக்கோடு காட்டுது பாருங்க. கிமு 337ல அலெக்சாண்டரும் அவர் தாய் ஒலிம்பியஸும் நாட்டை விட்டு எப்ரஸ் பகுதிக்கு தப்பிச்சு போனாங்க. அப்புறம் அங்கிருந்து இல்லிரியாக்கு போனாங்க. ஆனா நல்ல பயிற்சி பெற்ற தம் மகனை முழுசா ஒதுக்க பிலிப்புக்கும் மனசில்ல. அதனால டெமராடிஸ் அப்படிங்கிற குடும்ப நண்பர் மூலமா சமாதானம் பேசி 6 மாசத்துக்கு அப்புறம் அலெக்சாண்டரை மாசிடோனியாக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தா. ஆனா பிரச்சனை அதோட முடியல. அடுத்த வருஷமே பிக்சோடாரிஸ் அப்படிங்கிற ஆளுநரோட மகள் திருமண விஷயத்துல மறுபடியும் தகராறு வந்து அலெக்சாண்டரோட நெருங்கிய நண்பர்களை பிலிப் நாட்டை விட்டு துரத்திட்டார். இப்படிப்பட்ட கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில தான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது. மன்னர் பிலிப்பின் படுகொலை. ஐகாய் நாடக அரங்கில் சிந்தப்பட்ட ரத்தம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இது. மன்னர் பிலிப் அவரோட சொந்த மேய்காப்பாளர்களின் தலைவனான பௌசானியஸால நாடக அரங்கிலேயே குத்தி கொல்லப்பட்டார். தப்பிச்சு ஓட முயன்ற அந்த கொலையாளி அங்கிருந்து ஒரு திராட்சை கொடியில தடுக்கி விழ அலெக்சாண்டரோட தோழர்கள் அவனை அங்கேயே கொன்னுட்டாங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மாசிடோனிய ராஜ்யத்தையே பெரிய குழப்பத்துல தள்ளிருச்சு. வெறும் 20. ஆமாங்க, அந்த நேரத்துல அலெக்சாண்டருக்கு வயசு வெறும் 20 தான். ஆனா அந்த இளம் வயசுலேயே அங்கிருந்த பிரபுக்கள் மற்றும் இராணுவ வீரர்களால அவர் அந்த இடத்திலே அடுத்த மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டார். நம்ப முடியல. மன்னராகிட்டார் சரியே, ஆனா அந்த அரியணையை தக்க வைக்கணுமே. எதிரிகளை ஒழித்து கட்டுறதும் கிளர்ச்சிகளை நசுக்கிறதும் தான் அடுத்த கட்டமா இருந்துச்சு. பதவிக்கு வந்ததும் அலெக்சாண்டர் தன்னோட அதிகாரத்தை எவ்வளவு ஈவிரக்கம் இல்லாம நிலைநிறுத்தினார்னு பாருங்க. தனக்கு முன்னாடி மன்னரா இருந்த தன் சொந்த உறவினர் அமெண்டாஸை தூக்கிட்டார். தன் அப்பாவோட கொலையில தொடர்புடைய இளவரசர்களை கொன்றார். கிளியோபாட்ராவோட மாமா அட்டாலஸையும் தீர்த்துக்கட்ட உத்தரவிட்டார். இதையெல்லாம் விட கொடூரம் என்னன்னா, அலெக்சாண்டரோட தாய் ஒலிம்பியாஸ் கிளியோபாட்ரா யூரிடைஸையும் அவங்களோட பச்சிளங்குழந்தையும் உயிருடனே எரிச்சு கொன்னுட்டாங்க. தங்களுக்கு போட்டியா வரக்கூடிய யாரையும் அவங்க விட்டு வைக்கல. பிலிப் இறந்துட்டார்னு செய்தி கேட்டதும்
ஏதென்ஸ், தீப்ஸ், தெசாலின்னு 4 பக்கமும் கிளர்ச்சிகள் வெடிக்குது. இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஆனா அலெக்சாண்டர் என்ன செஞ்சார் தெரியுமா? உட்கார்ந்து சமாதானம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல, மின்னல் வேகத்துல 3000 குதிரைப்படை வீரர்களோட மலைப்பாதைகள் வழியா தெற்கு நோக்கி பாஞ்சார். எதிரிகள் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே அவங்கள சரணடைய வைத்தார். அந்த அதிரடியான ராணுவ நடவடிக்கையை பார்த்துட்டு யாருமே வாய் திறக்கல. இந்த மாதிரி தீவிரமான போர்களுக்கு இடையில ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பும் நடந்துச்சு. கொரிந்த நகரத்துல டியோஜெனஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானிய அலெக்சாண்டர் சந்திச்சார். உலகத்தையே ஆள போற ஒரு மன்னனை பார்த்து அந்த ஞானி ரொம்ப கூலா, நீங்க எனக்கு வர்ற சூரிய வெளிச்சத்தை மறைக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னார். அதுக்கு அலெக்சாண்டர், நான் மட்டும் அலெக்சாண்டரா பிறக்கலனா டியோஜெனஸா இருக்க ஆசைப்பட்டிருப்பேன்னு பதிலளிச்சார். இது அவரோட ஆளுமையின் இன்னொரு பக்கத்தை காட்டுது. கிழக்கு நோக்கி படையெடுக்கிற அந்த மாபெரும் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி தன் பின்னாடி எந்த எதிர்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு அலெக்சாண்டர் முடிவு செஞ்சார். கிமு 335ல வடக்கு நோக்கி படை நடத்தி டானூப் நதி வரை இருந்த பழங்குடியினரை முறியடிச்சார். இல்லீரிய மன்னர்களை தோற்கடிச்சார். மறுபடியும் கிளர்ச்சியில ஈடுபட்ட தீப்ஸ் நகரத்தை சும்மா விடல, அந்த நகரத்தையே முற்றிலுமா தரைமட்டமாக்கி மத்த எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்தார். இனி அவர் முதுகுக்கு பின்னாடி எந்த ஆபத்தும் இல்ல. இப்போ எல்லாமே தயாராயிடுச்சு. ஆசியாவை நோக்கிய மாபெரும் பயணம், ஒரு உலகளாவிய பேரரசை உருவாக்குறதுக்கான புதிய வியூகம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவரோட அந்த மூலப்பூராய வரிசை. அதாவது எதிரியோட பகுதிக்குள்ள ரொம்ப தூரம் போறதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா, ஆசிய கடற்கரை முழுவதையும் கைப்பற்றி பாரசீக கடற்படையை முற்றிலுமா முடக்கிறது தான் அவரோட மாஸ்டர் பிளான். இது மூலமா தன்னோட ராணுவத்துக்கு தேவையான பொருட்கள் எந்த தடையும் இல்லாம கிடைக்கிறத அவரு உறுதி செஞ்சுக்கிட்டார். பண்டைய கால போர் முறையில இது ஒரு மிகப்பெரிய தீர்வு. வரலாற்றுல அலெக்சாண்டர் ஏன் ஒரு முறை கூட தோற்கடிக்கப்படல அப்படிங்கிற ரகசியம் இதுதாங்க. அவர் களத்துக்கேத்த மாதிரி தன் வியூகங்களை மாத்திக்கிட்டே இருப்பாரு. பாக்ட்ரியால எதிரிகள் பக்கவாட்ல இருந்து தாக்கியப்போ ஈட்டி எறிபவர்களையும் வில்லாளர்களையும் வச்சு அதை முறியடிச்சாரு. இந்தியால பெரிய பெரிய போர் யானைகளை எதிர்கொண்டப்ப செஞ்சாரு தெரியுமா? யானைகள் உள்ள வர வழி விட்டுட்டு அந்த யானைகளை ஓட்டி வந்தவங்களை மட்டும் குறி வச்சு தாக்கினார். இது அவரோட அபாரமான போர் அறிவை காட்டுது. அவரோட வெற்றிக்கு பின்னாடி ராணுவம் மட்டுமே காரணம் இல்ல, அவரோட அரசியல் சாதுரியமும் ஒரு முக்கிய காரணம். தான் கைப்பற்றின நாடுகளோட அரச குடும்பத்து பெண்கள் கிட்ட, குறிப்பா காரியாவினடா, அப்புறம் மன்னர் டேரியஸோட தாய் சிசிகாம்பிஸ், இவங்க கிட்ட எல்லாம் அவர் காட்டின மரியாதையும் கட்டுப்பாடும் அவருக்கு அசைக்க முடியாத விசுவாசத்தை பெற்று தந்தது. இந்த வரலாற்று அலசல முடிக்கிறப்போ நாம எல்லாரும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அரியணை உரிமையே பறிபோக இருந்த ஒரு 20 வயசு இளைஞன் எப்படி தன்னை சுத்தி இருந்த கொலையாளிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் முறியடிச்சு மாபெரும் பேரரசுகளை பணிய வச்சு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அழியாத ஒரு பேரை நிலைநிறுத்தினாம். இந்த வரலாறு நமக்கு உறக்க சொல்றது ஒன்றுதான், இது வெறும் அதிர்ஷ்டத்தால கிடைச்ச வெற்றி இல்லைங்க, ஈடு இணையற்ற வீரத்தாலும் ஈவிரக்கமற்ற வியூகத்தால மட்டுமே செதுக்கப்பட்ட ஒரு ஏன்னா அரியன் அலெக்சாண்டர் கூடவே களத்தில் நேரில் இருந்த டோலமி, அரிஸ்டோபுலஸ் ஆகியோரோட சாட்சியங்களை ஆதாரமா பயன்படுத்தினார். பல 100 வருஷங்களுக்கு பின்னாடி வந்த செவி வழி செய்திகளை நம்புவதை விட களத்துல இருந்த சாட்சிகளிடம் விசாரித்து எழுதும் ஒரு ரிப்போர்ட்டரை நம்புவது போல இது ரொம்பவே உறுதியானது. இறுதியாக உலக வரலாற்றில் அவர் பதித்த அழியாத தடம். அலெக்சாண்டரின் காலத்திற்கு பிறகுதான் உலகம் இன்னைக்கு நாம பார்க்கிற தனித்தனி நாடுகளாகவே பிரிய தொடங்குச்சு. அதனால அவருடைய காலத்தை புரிந்து கொள்வது என்பது நவீன உலகம் உருவாவதற்கு முந்தைய வரைபடத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு மாஸ்டர் கீ அப்படின்னே சொல்லலாம். சுருக்கமா சொன்னா, போர்க்களத்தில் தேசங்களையும் தனிப்பட்ட வாழ்வில் எதிரிகளின் இதயங்களையும் வென்ற அலெக்சாண்டரின் வரலாறு நவீன நாடுகள் தோன்றுவதற்கு முன்பிருந்தே இன்று வரை இந்த பூமியில் அழியாமல் நிலைத்து நிற்கிறது.